ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல ராகவா லாரன்ஸ் அவரே இயக்கி நடிச்ச காஞ்சனா 3 படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பொதுவாக முனி பிரான்சைஸ் காஞ்சனாவுடைய படங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அதே மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்ட டிட்டோவான அதே மாதிரி ஒரு படம் தான் இது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க முனி 5 காஞ்சனா 4 அப்படிங்கிற படம் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற ஹிண்ட்டையும் அங்க இன்கிரெடிட்லயே கொடுத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியலான பேய் படம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் இன்னொரு உதாரணம். முதல்ல அந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் ராகவா லாரன்ஸ் உடைய டைரக்ஷனும் அவருடைய ஸ்கிரீன் பிளேயும். அதாவது ஒரு படம் எப்படி எடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு சேர ஒரு கலவையாக கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 6ல இருந்து 60 வரை எல்லாருமே தியேட்டருக்கு போய் பல இடங்கள்ல சிரிச்சு சில இடங்கள்ல ஒரு பயத்தோட உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுதான் இந்த படத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்துடைய 2வது பாசிட்டிவ், இந்த படத்தில் நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ். ராகவா லாரன்ஸும் சரி, கோவை சரளாவும் சரி, முக்கியமாக இந்த 2 பேருக்கும் இந்த காஞ்சனா சீரீஸ் உடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த படத்திலையும் கோவை சரளா அவ்வளவு அற்புதமாக அவங்களுடைய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. கோவை சரளா மட்டுமல்ல, தேவதர்ஷினி ஆகட்டும், ஸ்ரீமான் ஆகட்டும், அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லயே இந்த படத்துல தெரியுது. படத்துடைய 3வது பாசிட்டிவ் வெற்றியுடைய சினிமோட்டோகிராஃபி. ஒரு பேய் படத்துக்கு ஒரு கேமராவுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சா இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் கரெக்டா எடுபடும் அப்படிங்கறது தெரிஞ்சு அவ்வளவு அழகாக பல ஆங்கிள்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்துல சாங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காரு. அதுவும் 4வதாக ஒரு பாட்டு ஒன்று வருது, ஒரு ரொமான்டிக் நம்பர் தான் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கெல்லாம் அவ்வளவு கலர்ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சினிமோட்டோகிராஃபி. படத்துடைய 4வது பாசிட்டிவ் ரூபனுடைய எடிட்டிங். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் ஒரு எடிட்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவ்வளவு பிரில்லியண்டாக கட் பண்ணியிருக்காரு. அவ்வளவு சூப்பராக இருக்கு படத்துடைய எடிட்டிங். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்துடைய முதல் நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய லென்த்துங்க. ஆக்சுவலி உண்மையாகவே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல இந்த படத்துல கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க ஏன் எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, இவங்க கதையை நரேட் பண்ண விஷயமே அந்த விதமே பாத்தீங்கன்னா இந்த சீன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த படம் போகாது அப்படிங்கிற மாதிரியே அவங்க சீன்ஸை முதல்லயே ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தினால படம் 2.25 மணி நேரம் போகுது. இந்த மாதிரி ஒரு கதைக்கிழம்பு இருக்க படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிறதே ஜாஸ்தி. படத்துடைய 2வது நெகட்டிவாக எனக்கு பட்டது சூரியுடைய கதாபாத்திரம். சூரிய ஆக்சுவலி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் படத்துல வருவார். ஆனா அந்த கதாபாத்திரம் தேவையே கிடையாது. ஒரு கமர்ஷியலாக ஆடியன்ஸை கொஞ்சம் புல் பண்ணலாம் உள்ள அப்படிங்கிறதுக்காக அவருடைய கதாபாத்திரம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எடுபடவே கிடையாது. அவருடைய காமெடி ஆகட்டும், அவர் வர ஒரு சில போர்ஷன் ஆகட்டும், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த விஷயம் எனக்கு 2வது நெகட்டிவாக பட்டது. 3வது, இந்த படத்துல உண்மையாக நல்லா செலவு பண்ணி பெரிய அளவுல சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஆனா இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் சில இடத்துல பிசுரடிக்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க மெனக்கெட்டு பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ல இருந்து 60 வரை எல்லாரும் ஃபேமிலியோட போய் பல இடங்கள்ல கலகலன்னு சிரிச்சு சில இடங்கள்ல ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வை இந்த படம் தருது. இதை விட முக்கியமா, இதுக்கு முன்னாடி அந்த முனி பிரான்சைஸ்ல ரிலீஸ் ஆன இந்த காஞ்சனா படங்கள் எல்லாமே உங்களை பெரிய அளவுல கவர்ந்துச்சு அப்படின்னா இந்த படமும் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வித்தியாசமாக இதுவரைக்கும் வராத ஏதாவது ஒரு கதைக்களமோ இல்ல ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இந்த படத்துல ஏதாவது ஹேண்டில் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் இந்த படத்துல இல்ல. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.